எருசலேம் தேவாலய முற்றம். பரிசேயர்கள் வேதபாரகர்கள் கோபமாக சூழ்ந்திருக்கிறார்கள். இயேசு நடுவில் அமைதியாக நிற்கிறார். நீ மனுஷனாயிருந்தும் உன்னை தேவன் என்று சொல்லுகிறாய். இது தேவ தூஷணம். இயேசு அமைதியாக உறுதியாக, நான் செய்கிற கிரியைகள் என் பிதாவை குறித்து சாட்சி கொடுக்கின்றன. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இவனை பிடியுங்கள், தேவதூஷணம் சொன்னான். சத்தியத்தை சொன்னதற்காக வெறுப்பை சம்பாதித்தார். மதத் தலைவர்கள் அவரை தேவதூஷணமாக பார்த்தனர். இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்தரித்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என் சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பாத்திரத்தை எடுக்கிறார். இயேசு, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. சீடர்கள் குழப்பத்தோடு பார்க்கிறார்கள். யூதாஸ் அமைதியாக இருக்கிறான். இயேசு எல்லாரையும் பார்த்து கண்களில் கண்ணீர், ஒரு புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே இந்த திருவிருந்தி பங்கேற்பார்கள். இயேசு, அப்பா பிதாவே, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது. இயேசு சீடர்களை எழுப்பி, எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவன் சமீபமாய் வந்துவிட்டான். மனுஷனாக பயந்தார், தேவனாக கீழ்ப்படிந்தார். என் தேவனே, என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமல் ஏன்? தீவட்டிகள். யூதாஸ் முன்னால் வருகிறான், பின்னால் ரோம வீரர்கள் இருக்க. யூதாஸ் பதட்டமாக, நான் முத்தமிடுகிறவன் அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை நெருங்கி முத்தமிடுகிறான். இயேசு யூதாஸை பார்த்து வேதனையோடு, சிநேகிதனே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய்? பேதுரு வாளை உருவி மல்குசின் காதை வெட்டுகிறான். இயேசு பேதுருவை தடுத்து மல்குசின் காதை தொட்டு சுகமாக்கி, பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயம் எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிவார்கள். 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார், ஒரு முத்தத்தால் காட்டிக் கொடுக்கப்பட்டார். பிலாத்துவின் அரண்மனை. இயேசு கட்டப்பட்டு நிற்கிறார். வெளியே கூட்டம், சிலுவையில் அறையும் என்று கத்துகிறார்கள். பிலாத்து, நீ யூதர்களின் ராஜாவா? இயேசு அமைதியாக நின்றார். பிலாத்து, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய்? இயேசு, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்கள். பிலாத்து வெளியே போய் கூட்டத்திடம், இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன். கூட்டம், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். மதத் தலைவர்கள் தேவதூஷணமாக பார்த்தனர். ரோமர்கள் அவரை யூதர்களின் ராஜா என்ற பட்டத்திற்காக அரசியல் கலகக்காரராக பார்த்தனர். ஆனால் அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. எருசலேம் வீதிகள். இயேசு இரத்தம் வழிய முள்முடி சூடி சிலுவையை சுமந்து நடக்கிறார். மக்கள் அழுகிறார்கள், வீரர்கள் அடிக்கிறார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கபாலஸ்தலம் எண்ணப்பட்ட இடத்திற்கு போனார். இயேசு அழுகிற ஸ்திரீகளை பார்த்து கஷ்டத்தோடு, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக அழாதையுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இயேசு சிலுவையில் வானத்தை பார்த்து, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. சிலுவையில் கூட மன்னிப்பு, சத்துருக்களுக்கும் அன்பு. இதுதான்
தேவனுடைய ராஜ்யம். பிதாவே, இவர்கள் பாவங்களை கழுவி சுத்தம் செய்யும். இவர்கள் செய்வதை தாங்கள் அறியாதிருக்கிறார்கள். இவர்களை பாவங்களிலிருந்து சுத்தமாக்கும். இந்த பாவங்களிலிருந்து இவர்களை மீட்டெடும். ஆம் பிரியமானவர்களே, நமக்காக மரித்த நம் இயேசு கிறிஸ்துவை நாம் இன்றும் மறக்கக்கூடாது. அவர் வழியில் நடப்போம். அடுத்த பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் உயிர்த்தெழுதலை பற்றியும் மீண்டும் வருகையை பற்றியும் நாங்கள் போடுவோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமீன்.